ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம அடுத்து இந்த பிசாசனுடைய கிரியைகளை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இது நமக்கு மனுஷ வாழ்க்கையில் பழகி போன காரியம். இன்னும் சொல்லணுன்னா அது ஒரு பொருட்டாகவே எண்ணாத நிலையில் தேவ பிள்ளைகளே மாறிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு குற்றமாகவே யாருக்குமே. இந்த கொலைகாரங்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு கொலை பண்ணும்போது அந்த கொலையை எதர்ச்சியாக பண்ணியிருப்பான், இல்லை உணர்ச்சி வசப்பட்டு பண்ணியிருப்பான், இல்லை அறியாமையில் பண்ணியிருப்பான், இல்லை ஆவேசத்தில் பண்ணிட்டான், இல்லை கோபத்தில் பண்ணிட்டோன்னா அவன் அவ்வளோ பயப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சிறைச்சாலையில் மற்ற கைதிகளோடு விடும்போது அவன் புதுசாக கொலை பண்ணிட்டு வந்துட்டான், கொலை பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிருமா. புலம்பி தீர்த்துருவாங்களாம், அழுது தீர்த்துருவாங்களாம். ஆனால் வெளியில் வந்தோடனே அங்கே மனிதர்கள் அவனை பார்க்கும்போது பயப்படும்போது, ஒரு மரியாதை கிடைக்கும்போது உடனே என்ன ஆகுது? இப்போ அடுத்து கொலை பண்ணும்போது என்ன ஆயிடுது? அந்த உணர்வே, அந்த பயமே, அது தப்புன்றதே துணிகரமாயிருது. அதே போல் சில காரியங்கள், பிசாசினுடைய கிரியைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் அதை தொடர்ந்து செய்ய பழகி அது ஒரு நடைமுறை வாழ்க்கையாயிருச்சு ஒழிய இது பாவம், இது தப்பு, இது பிசாசினுடைய கிரியை, இது செய்யக்கூடாதுன்ற எண்ணமே இல்லாத மாதிரி உணர்வுகளை கொண்டு வந்துடுவான். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னவா இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? கோபம், அப்புறம் பொய். பாருங்களேன், இது மைண்டில் கூட நிற்கல பாருங்கள். ஏன்னா அதோட நம்மளுடைய வாழ்வியலாகவே மாறிப்போன விஷயம் என்ன தெரியுமா? பிசாசனுடைய கிரியைகளில் ஒன்று குற்றம் சாட்டுபவன், குறை கூறுகிறவன். மனுகுலத்தை எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்னா, கர்த்தரை அறியாதவர்கள் இது செய்கிறார்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியம், கிறிஸ்துவை அறிந்த தேவ பிள்ளைகளும் விசுவாச பிள்ளைகளும் ஏன் ஊழியக்காரங்களும் இது செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதை பேசுகிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த பிசாசின் கிரியை என்னவென்றால் குற்றம் சாட்டுவது. சொல்லுங்கள், இந்த பிசாசோட கிரியை என்னவென்றால் சொல்லுங்களேன். இந்த பிசாசினுடைய கிரியை என்னவென்றால் சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். இந்த பிசாசினுடைய கிரியை என்னவென்றால் குற்றம் சாட்டுவது. இது எவ்வளவு இழிவான காரியம் தெரியுமா? இந்த குற்றம் சாட்டுவது தேவன் அருவருக்கிற காரியம். இது தேவனுடைய சாஃப்ட்வேரே கிடையாது. இந்த ஆண்டவர் கொடுத்த சாஃப்ட்வேர் கிடையாது. இது தேவனால் உண்டானது அல்ல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுமா? இந்த தோட்டத்தில் வச்சு இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசி. ஆனாலும் பட் இங்கே கவனிக்கணும் என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கமாண்ட். அதாவது எதர்ச்சியாக பேசிட்டு இல்லை, தீர்மானமாய் தீர்க்கமாய் கட்டளையாய் சொல்றாரு புசிக்க கூடாதுன்னு. மேட்ரு என்ன தெரியுமா? தேவன் தெளிவாய் சொன்னதுக்கு அப்புறமும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்க முடியும். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தை புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கத்தக்கதான விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, எப்பா இந்த கனியை புசிக்கக்கூடாது. கட்டளையாக சொல்கிறாரு, அப்பா இதை செய்யாத. சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ ஸ்திரீ கொடுத்தா வசனம் சொல்லுது அவனும் புசித்தான். இப்போ மேட்டர் என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்குறாரு. புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதை ஏவாளும் புசிச்சா, ஆதாம்கிட்ட
கொடுத்து ஆதாமே என்ன பண்ணிட்டாரு, பூச்சிட்டாரு. இப்போ 2 பேரும் நிர்வாணிகள் ஆயிட்டாங்க. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் வந்துட்டாரா. மறுபடியும் ஆண்டவர் பாயிண்ட்ல நிற்கிறாரு. அவர் பாயிண்ட்ல தான் நிற்கிறாரு. வளவலன்னு பேசல அவரு, நேரம் மேட்ருக்கு போறாரு அவரு. நான் புசிக்க வேண்டான்னு சொன்னேன், ஸ்திரீ புசித்தாள், அவனும் புசித்தான். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், இதுதான் மேட்ரு, இங்கதான் மேட்ரு. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இதுதான் குறை சொல்றது. பிசாசனுடைய கிரியே என்ன தெரியுமா? சரி, ஸ்திரீயானவள் கொடுத்தா உனக்கு எங்க போச்சு? நம்ம ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா தேவ பிள்ளைகளை அந்த தவறை ஒப்புக்கொள்கிற இறுதியாக இருக்கணும், இல்லை ஆண்டவர்கிட்ட அதை மன்னிப்பு கேட்குற இறுதியாக இருக்கலாம். மேட்ரு என்னன்னா, அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் தந்த ஸ்திரீ அவ கொடுத்தா நான் புசித்தேன். சரிப்பா, அவர் கொடுத்தாப்பா. அதுக்கு முன்னாடி இங்க வசனம் சொல்லுது, நன்மை தீமை அறியத்தக்கத விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு நான் உனக்கு சொன்னனே. உனக்கு எங்கப்பா போச்சு? இப்ப யாரை நீ என்ன பண்ற? யாரை குறை சொல்ற? புருஷன் மனைவிய குறை சொல்றான். இந்த குறை சொல்ற சாஃப்ட்வேர் யாரோட சாஃப்ட்வேர் அப்படின்னா தேவனுடைய சாஃப்ட்வேர் கிடையாது. யாரோட சாஃப்ட்வேர்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் படைக்கும் போது அவர்களுக்கு குறை செய்கிற சாஃப்ட்வேரோட படைச்சாரா? இல்லையே. ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? எப்போ அவன் சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டாங்களோ, எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்களாலோ, எப்போ பிசாசோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, இல்லாத சாஃப்ட்வேர் உள்ளே வந்துருச்சு. புரிஞ்சிச்சா? அப்போ தேவ பிள்ளைகளை குறை சொல்லுகிற காரியம் என்பது எது தெரியுமா? அது பிசாசினால் உண்டானது. பிசாசினுடைய கிரியையில் அகப்பட்டவன் குறை சொல்லுவான். இன்னைக்கு குறை சொல்கிறதுனால எத்தனை குடும்பம் வீணாக போயிருக்கு தெரியுமா? எத்தனை மனுஷனுடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கு தெரியுமா? எத்தனை தேவ பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்காங்க தெரியுமா? அன்பு தேவ பிள்ளைகளை, குறைன்ற ஒரு வார்த்தை சொல்கிறோம், குற்றம் சொல்லுகிற காரியம், குற்றம் சுமத்துவதுன்றது ஒரு சாதாரண காரியமாக நினைக்கிறோம். அது நிமித்தம் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்திருக்கு தெரியுமா? ஜாக்கிரதை. அடுத்தவங்களை குறை சொல்கிறத நிறுத்துங்க. கண்ணாடிக்கு முன்னாடி போய் கொஞ்சம் நில்லுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி போய் கொஞ்சம் நில்லுங்க. அந்த கண்ணாடி நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு காட்டும். தேவ பிள்ளையே, ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் போராட்டம், ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? நான் எதை விதைக்கிறேனோ அதை தான் அறுப்பேன். நான் விதைக்காததை ஒன்றும் அறுக்க முடியாது. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாருங்கள் தேவ பிள்ளைகளை. நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்ணாடி சிரிக்கும் உங்களை பார்த்து. நீங்கள் அழுதிங்கன்னா அது அழுகும். நீங்கள் முறைச்சிங்கன்னா முறைக்கும். நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது சிரிக்கும். உலகத்தானுடைய பழமொழி, அதை நான் இங்கே பயன்படுத்துகிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்களேன்? அதுக்கு அர்த்தம் என்னது? அதுக்கு அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? நன்மையும் தீமையும் பிறர். மற்றவங்களாம் உனக்கு கெடுதல் பண்ணல, நீயே உனக்கு கெடுதல் பண்ணிக்கிற. அன்பு தேவ பிள்ளைகளை, இங்கே பாருங்க. இங்கே ஆதாம் சொன்ன வார்த்தையை கேட்டிங்களா? அதை கேட்கும்போது அது ஒரு இழிவான காரியம் இல்லை. அவன் கொடுக்கும்போது வாங்கினில்ல, அப்போ உனக்கு எங்கே போச்சு அறிவு? எடுத்து வாயில் வச்சில்ல, அப்போ எங்கே போச்சு அறிவு? கடிச்சு தின்னில, அப்போ இப்போ எங்கே போச்சு அறிவு? ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் தின்னுட்டாங்க வந்து அவ தான் எனக்கு கொடுத்தான்னா, அதோட சூப்பரான இன்னொரு மேட்ரு இருக்குது. அடுத்தது என்ன தெரியுமா? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். மனைவியை குறை சொல்லியாச்சா? இப்போ ஆதாம் உடனே ஏவாளை குறை கூறினான். தன் தவறை அவன், தன் பிழையை அவன் என்ன பண்ணலை, உணரலை.
ஏவாள் மேலே பழைய போட்டான். சரி, ரைட்டு. அடுத்து அப்படியே தொடர்ந்து வசனத்தை பார்க்கும்போது கவனிங்க. ஆதியாகமம் 3:13 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, இப்போ ஸ்திரீட்ட வராரு, மனைவிட்ட வராரு, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு? நான் சொல்லியிருக்கேன்ல, புசிக்க வேண்டான்னு சொல்லியிருக்கேன்ல. தெளிவாக சர்ப்பத்துக்கிட்ட சொன்னில்ல, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த நன்மை தீமை அறிய கனியை குறித்து நீ புசிக்க வேணான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சொன்னில்ல. சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு வஞ்சிப்பான். வஞ்சிக்கும் போது அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா பிசாசினுடைய கிரியை உள்ள வரும். அந்த கிரியை என்ன தெரியுமா? குறை சொல்கிற கிரியை. இப்போ அவ சொல்கிறா என்ன தெரியுமா? என்ன குறைய சொல்கிறமா? சர்ப்பம் என்னை வந்துச்சு. யாரை குறை சொல்கிற? யாரை சொல்கிற? தேவ பிள்ளைகளை, நான் பேச வர காரியம் எதை பேசிகிட்டு இருக்குன்றது புரியுதா? அந்த ஆர்டர் புரியுதா? மற்றவர்களை குறை கூறுவது தேவனுடைய சாஃப்ட்வேர் கிடையாது, அது பிசாசனுடைய கிரியை. ஜாக்கிரதை. ஆதாமும் அடுத்தவளை குறை சொல்கிறான், ஏவாளும் அடுத்தவளை குறை சொல்கிறான். ஆனால் அவங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பு தேவ பிள்ளையே, விசுவாச பிள்ளையே, இன்னைக்கு அநேகரை நம்ம குறை சொல்கிறோமே, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அதை பண்ணாங்க. வேதம் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளைன்னா வசனத்துக்கு கீழ்ப்படிவேனா. இந்த பிரதர் சொன்னாங்க பார்த்தீங்களா, சத்தியம் கிருபை. ஆண்டவர் இலவசமாக ஈவாய் கொடுத்து நம்மளை நீதிமானாய் பரிசுத்தமானாய் மாற்றிட்டாரு. ஏன் சத்தியத்தை கொடுத்துருக்காரு? இந்த சத்தியத்தின்படி வாழ. இந்த சத்தியம் சொல்லுது ஒருவனையும் குறை சொல்லாதன்னு, குற்றம் சுமத்தாதன்னு. ஆண்டவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அடுத்தவங்களை குறை சொன்னால் அது பிசாசனுடைய கிரியை. இன்னைக்கு அநேகரை பிசாசானவன் இந்த ஆவியினால தான், குறை கூறுகிற ஆவியினால தான் கட்டி வச்சிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று நாம் ஆதி பெற்றோர் ஒருவர் என்ன பண்ணாங்க? குறை சாட்டியது போல தான் இன்றைக்கும் ஒருவருடைய வாழ்க்கையிலையும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? குற்றம் சாட்டிடு. இந்த குற்றம் சுமத்துறதை நிறுத்துங்க. உங்கள் முதுவை முதல்ல பாருங்கள். உங்கள் முதுவில் 1008 குறைய வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள ஏளனமாக பேசுகிறது, அற்பமாக பேசுகிறது, குறை கூறுறது, இதெல்லாம் நிறுத்துங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிடியாத காரியம். ஒரு நாள் தேவனை இதை அனுமதிக்க மாட்டார். அடி மேலே என்ன அடி தான் விழுன்னு சொல்லிவிட்டேன். தயவுசெய்து செய்யாதீங்க தேவ பிள்ளைகள். ஒருவேளை நான் செய்யல, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்குள்ள எந்த வகையிலும் பிசாசானவன் தன்னுடைய கிரியை விதைக்கிறதுக்கு இந்த குற்றம் சொல்லுகிற ஆவியை உங்களுக்குள்ளே கொண்டு வர இடம் கொடுத்துடாதீங்க. குற்றம் சாட்டுகிற குணம் யாரோடது தெரியுமா? பிசாசானவனோடது. சிலர் பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய அது என்னன்னா, சிலர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. மற்றவர்களிடம் என்ன குறை கண்டுபிடிக்கலாம், நீங்கள் உன்னிச்சு கவனிச்சு பாருங்களேன். மற்றவங்கள்ட்ட என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வாய்ப்பு கிடைக்குது, என்ன சூழ்நிலை கிடைக்குது, என்ன சொல்லலாம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாத, இது பிசாசனுடைய கிரியை. அவனு சொல்கிறத பாருங்கள். குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கோங்களேன். குடும்பத்தில் என்ன மற்றவர்களிடம் குறை கண்டுபிடிப்பது என்பதை வைத்து எப்படிடா சண்டை போடலாம், எப்படிடா சண்டை ஆரம்பிக்கலான்னே இருப்பான். அது யாரோட வேலை? என்னடா தப்பு நடக்கும், எப்படா சண்டை போடலான்னு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் யாரோட கிரியை? எப்படா வாய விடுவானுங்க, எந்த வச்சுடா அடுத்த அது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதை பெருசாக்கி, அதை ஊதி பெருசாக்கி, அதை ஒரு சண்டை போட்டு அப்படியே ஒரு பெரிய பிரபலமாகி, ஒரு பிரளயமாக்கி, அதுக்கப்புறம் தான் அடங்கினா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? பிசாசனுடைய கிரியை. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பிசாசானவன் எப்படியெல்லாம் கிரியை செய்வானா பாருங்கள். அவ்வளவுதான். அவங்க ரட்சிக்கப்பட்டதை மறந்துடுவாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததை மறந்துடுவாங்க, ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோன்றதை மறந்துடுவாங்க. சின்ன விஷயத்தை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அங்கே குற்றப்படுத்தி அது முடிவில் ஒரு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சால் தான் அன்றைக்கி அவங்களுக்கு தூக்கம் வரும். இது குடும்பங்களில் நடக்குதா இல்லையான்னா, அநேக ஆவிக்குரிய குடும்பங்களில்
விசுவாச பிள்ளைகளோட குடும்பங்களில் நான் அநேக இடங்களில் போகிறதுனால, அநேக ஊழியர்களை தெரிகிறதுனாலையும், அநேக சபைகளை பார்க்குறதுனாலையும் நான் அறிந்து கொண்ட காரியம், கர்த்தருடைய கிருபையில் நம்மளுடைய சபையில் அப்படி இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அப்படி நடக்காதபடி ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பத்தில் சமாதானம். சரி, ஓகே, அடுத்து சபைக்கு வாங்க. சபைக்கு வந்தாவது ஒரு சமாதானம் இருக்கா? சபைக்கு வரதே எதுக்காக தான்? கர்த்தரை ஆராதிக்க, சமாதானமாக ஆண்டவரை துதிக்க, போற்ற, ஆராதிக்க தான். இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை சபையில். அப்படின்னும்போது வீட்டுக்கு போனோன்னே என்ன நடக்குது? சர்ச்சு முடிஞ்சு போனோன்னே சபையை விட்டு போனோன்னா பஞ்சாயத்து தான் நடக்கும். நான் சில சபைகளில் பார்த்ததுனால சொல்கிறேன். என்ன நடக்கும் தெரியுமா? பாஸ்டர் சரியில்லை, அந்த பிரதர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, என்ன அது தப்பு, இது தப்பு, அது குறை, இது குறை. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் என்னது? பிசாசனுடைய கிரியை. உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறது யார்? குறை பேசுகிற காரியத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கிறது யார்? சபையில் குறை பேசுகிற காரியத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுக்கிறது யார்? ஜாக்கிரதை. உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு குடும்பம் எனக்கு தெரியும். அந்த குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவாங்க. சபை ஆராதனை முடியும், வந்த உடனே சாப்பாடு ரெடியாக இருக்கும். சாப்பிடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நெருப்பு மேலே உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்க, இன்றைக்கி பாருங்கள் அவன் என்னை பார்த்து சோத்திரம் சொல்லிட்டு போல, எனக்கு பின்னாடி வந்தவ அப்படியே திருப்பிக்கிட்டு போகிறான். இன்னொரு இடத்துல இன்னொருத்தவங்க, பாஸ்டர் அப்படி தானே இருக்கிறாரு, அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உண்மையாக பேசுகிறேங்க, நான் போய் பேசலை. சபையில் 7லேருந்து Z வரைக்கும் ஒரு ஆளை விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு குறை சொல்கிறது. அது சரியில்லை, இது சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, அது அந்த ஊழியத்தை அவங்க அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, இவங்க பாடினது சரியில்லை, அவங்க பாடினது சரியில்லை, அப்படி இப்படின்னு அவங்க பேசி கிட்டத்தட்ட ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க பாஸ்டரை பற்றி. அப்படி போட்டு புரிஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க. விசுவாசி ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்க. அவர் வந்துட்டு சைலண்ட்டாக என்னென்னலாம் பண்ணிவிட்டு வெளியில் போனாரோ, ஒருத்தன் வந்திருப்பாரோ, உள்ளாடியே வந்திருப்பாரோ, நம்ம பேசினது கேட்டிருப்பாரோ. இல்லை, அவர் அங்கே திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க. என்ன டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு? நான் சொல்கிறது புரியுதா? என்ன டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு? இல்லை, அவர் நம்ம சில நேரத்தில் நடக்கும் தெரியுமா? ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருப்போம், அன்னைக்குன்னு பாவம் வந்து உள்ளே புந்துருவான். இப்போ என்னன்னா, அவரை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். அவர் நம்ம எப்போ பேசணும்னு வந்திருப்பார். நம்ம பேசுனது அவரை பற்றி சொன்ன குறையெல்லாம் கேட்டிருப்பாரோ, இல்லை அவரை நம்ம இவ்வளோ குற்றம் சுமத்தணுமோ அதெல்லாம் கேட்டிருப்பாரோன்னு சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு இது வரும் பாருங்க. அதே மாதிரியே பாஸ்டரை பற்றி நல்லா வேறு லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உச்சக்கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. சிலவங்க அதை மிஞ்சி போயிடுவாங்க. பாஸ்டருக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சபையில். இப்போ ஒருத்தர் விசுவாசி வந்துட்டார். அவர் பாஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த அரை மணி நேரம் அவங்க பட்ட கஷ்டம் கடைசியில் ஒன்று சொல்லி முடிப்பாங்க. என்ன தெரியுமா? என்ன கேட்டால் கேட்டுட்டு போட்டோம், சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், அது தான் மன திருப்திக்கு. உண்மையை தானே சொன்னோம். ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறை சொல்கிறது பிசாசோட வேலை. எந்த ஒரு மனுஷனை குறித்து என்ன பண்ணாதீங்க. ஒரு பாஸ்டர் மேலே உங்களுக்கு ஒரு 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 விஷயத்த தவறுன்னு தெரியுதா, நேராக வந்து அந்த ஊழியக்காரனே பார்த்து என்ன பண்ணலாம்? ஐயா, அதாவது குறை கூறுவது என்பது வேறு. அப்போ எதுவுமே வாய் திறக்கக்கூடாதா? ஒரு நிறைவான விஷயத்த சொல்லக்கூடாதா? ஒரு தவறுனா அதை சுட்டி காட்டக்கூடாதா? தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். குறை சொல்கிறதுக்கும் தவறை எடுத்துரைப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தவன் மேலே உங்களுக்கு தப்புன்னு படுத்துச்சுன்னா அவனை தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணு, இது தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது, என்னன்றதை யோசிச்சு செய். ஒரு 2 நண்பர்கள் இருக்காங்கன்னா, ஒருத்தவன் தப்பு பண்ணுறான்னா அவனை நான் குற்றம் சொல்ல மாட்டேன், அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் தோண போகிறது கிடையாது உண்மையான நட்பு. இது தப்பு, இது செய்யாதன்னு உணர்த்துறவன் தான் உண்மையான நண்பன். அது வேற. ஆனால் அநியாயமாக இந்த குற்றம் சொல்லுகிறது என்னென்னா, அது ஒரு வியாதி. தான் முதுகில் அவ்வளோ அழுக்கு இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. தான் பக்கம் குறை சொல்லணுன்னா விடிய சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்களை குறை சொல்கிறது
நம்மளோட வேலை இல்லை. ஊழியக்காரங்களை குறை சொல்கிறது, சபையை குறை சொல்கிறது, விசுவாச பிள்ளைகளை குறை சொல்கிறது. ஆமென். குடும்பத்தில் கணவன் மனைவியை குறை சொல்கிறது, மனைவி கணவனை குறை சொல்கிறது, மாமியார் மருமகளை குறை சொல்கிறது, மருமக மாமியாரை குறை சொல்கிறது, இதெல்லாம் பிசாசோட வேலைங்க. ஒருவர் நேசிக்க தான் ஆண்டவர் உறவுகளை கொடுத்துருக்கிறார். அன்பு செலுத்த தான் உறவுகளை சொல்கிறார். துதிப்போம் அல்லேலூயா பாடி ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு இங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு வேற அடுத்தது போய் நங்குன்னு என்னது இது? என்னது இது? ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு. தேவ பிள்ளையே உன்னை ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த வசனத்தின்படி வாழ தான் நமக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. சத்தியத்தின்படி வாழ கற்றுக்கோங்க. சத்தியத்தின்படி வாழுங்க. ஆமென். எந்தெந்த உறவுகளுக்குள்ளே பாருங்கள் பொதுவாக பிரச்சனை வரும் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ளே வரும், பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வரும், மாமனார் அது என்னமோ மாமனார் மருமவனுக்கு இது வரைக்கும் பிரச்சனை வந்து நான் பார்த்ததே இல்லை எந்த வீட்லேயுமே. சொல்கிறது புரியுதா? 10 ஆம்பளை ஒரு ரூம்குள்ளே விடுங்க, சந்தோஷமாக ஒன்றா இருந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. 10 பொம்பளைகளை ஒரு ரூமுக்கு, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. 10 பொம்பளை ஒரு ரூமுக்குள்ளே விடுங்க, கதவை திறவும்போது 9 பேர் ரத்த காயத்தோடு தான் வெளியில் வருவாங்க. அது என்ன குணம்? அது நம்ம வசனத்தை பாடிக்கிறோம்ல, சத்தியத்தை தெரிகிறோம்ல, தேவனுக்கு பயந்து நடக்கிறோம்ல, தேவ பிள்ளைகளில் ஒரு சாட்சி வேணாம், ஒரு ஒழுங்கு வேணாம், தேவன் பார்க்குறாருன்ற எண்ணம் வேணாம். அது பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். குறை சொல்லுகிற ஆவி பிசாசானவன் சபையில் என்ன பண்ணியிருக்கிறான், குடும்பங்களில் என்ன பண்ணுறான், விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான்? குறை கூறாதிருங்க. நான் உங்கள் நல்லதுக்கு பேசுகிறேன். தேவ பிள்ளைகளே, குறை சொல்கிற ஆவி பிசாசினால் வந்த கிரியை. யாரையும் குறை சொல்லாதீங்க, அது நம்ம வேலையே இல்லை. குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் வசனத்தை எடுக்கிறேன், நான் இப்படியே பேசினா அது தப்பாக தெரியும். ரோமர் 2வது அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போம்மா. ரோமர் 2வது அதிகாரம் 1லேருந்து 6. ரோமர் 2வது அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும் வாசிங்க. என்னது? மற்றவர்களை தீர்க்கிறவனே, நீ யார்? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ பாஸ்டரோட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ பிஷப்பாக இருந்தாலும் சரி, போப்பாக இருந்தாலும் சரி, குற்றம் சொல்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அதை நீனே செய்கிறிய. நீ என்னத்த மற்றவனை அப்புறமேட்டு குறை? நீ ஒழுங்கா முதல்ல, நீ பர்ஃபெக்டா முதல்ல. நீ மற்றவனை குற்றவாளியாக தீர்த்தினா முதல் நியாய தீர்ப்பு மகனே மகளே உனக்கு தான். வசனம் சொல்லுது, ஜாக்கிரதை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவைகளுக்கு என்னுடைய நியாய தீர்ப்பு இல்லை, சர்ச்சினுடைய நியாய தீர்ப்பு இல்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை, யாரு? செஞ்சவங்களை இல்லை, செய்கிறவர்களை தீர்த்து. நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளாம என்று நினைக்காத, ஜாக்கிரதை. வசனம் எச்சரிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண்ற அம்புட்டுக்கும் ஒரு நாள் உண்டு, மறந்துடாதீங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும், இன்க்ளூடிங் நன்மையானாலும், அதுக்கான பலனை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். நீ செய்கிற நன்மைக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் கையோட கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான். அடுத்தவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு, குறை சொல்கிறதுக்கு, ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யார்? நீ யார்? நான் யார்? அது அவருடைய வேலை. அடுத்தவங்கள குறை சொல்கிறத நிறுத்துங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிமா. அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இங்கே விதைக்காத ஒன்றும் அறுக்க முடியாது. நீ எங்கே விதைக்கிறியோ ஒரு இடத்துல அறுப்ப. நீ எந்த இடத்துல விதைச்சாலும் ஒரு இடத்துல அறுப்ப. அன்பு தேவ பிள்ளை, நான் ஏன் இவ்வளோ பாரத்தோடு சொல்கிறேன்னா, இன்றைக்கி சபையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி குறை சொல்லுகிற ஆவி என்ன பண்ணிடக்கூடாது சபையை. அல்லேலூயா. வேலையில்
குறை, குடும்பத்தில் குறை, படிக்கிற இடத்துல குறை, சபைக்குள்ள குறை, இதில் கொண்டு வரவன் யாரு? ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமீன், அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் 12:10 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:10 எடுத்து வாசிங்க. இந்த குறை சொல்கிறவன் யாருன்றதை உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். நம் சகோதரர்களுக்குள்ள குற்றம் சாட்டுகிறவனா? 6 சாரி. ஒரு நாள் தேவனுடைய புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் வந்து நிற்கிறான். குறை சொல்கிறவன் கூடவே இருக்கிறான். அவனுக்கு நீங்கள் உள்ள இடம் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களை என்ன பண்ணுவான்? அவனுடைய கிரியை உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் தேவ வார்த்தையினாலே, தேவ வசனத்தினாலே, தேவ ஆவியினாலே நடக்க மாட்டீங்க, அவனுடைய கிரியையில் நடப்பீங்க. ஆனால் உள்ளே இடம் கொடுத்தது யார்? நீங்கள் இடம் கொடுக்காம பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பிசாசு என்னை வஞ்சித்துட்டான் பாஸ்டர், நீ ஏன் இடம் கொடுத்த? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ல, உங்களுக்கு வெளியிலையா இருக்காரு? ஆவியானவர் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கார். நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள் அவர் வாசமாக இருக்கிறாரு. அவரை விரட்டி விட்டுட்டு இதை நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் தான் நடக்கும். கோபம், எரிச்ச, பகை, சண்டை, பிரிவினை, குற்றம் கூறுறது எல்லாம் தான் நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் பேசுகிற மொழி, நான் பேசுகிற நடை தவறாக இருந்தால் மன்னிங்க, கோபமாக வெளிப்படுறதா இருந்தால் மன்னிங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு, இது தேவ பிள்ளைகளுடைய சாஃப்ட்வேர் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் உள்ளே வரத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஜாக்கிரதை. எல்லாரும் சக மனுஷனாக பாருங்கள். எல்லாரும் நம்முடையவர்கள், நம் சகோதரர்கள், நம் சகோதரிகள். சர்ச்சை முடிஞ்சு போனோன்னா மணிக்கணக்கில் உட்காந்து ஏதோ ஒரு இது 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 இப்படி இருந்துச்சு, இது இருந்துச்சு டிஸ்கஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. உட்காந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சபை தான் பபுள் காம்னா, பாஸ்டர் தான் பபுள் காம்னா, இல்லை அந்த சிஸ்டர் தான் பபுள் காம்னா, இல்லை இந்த பிரதர் தான் பபுள் காம்னா. நான் சொல்கிறது புரியுதா? பபுள் காமை வாயில் போட்டால் கடைசி வரைக்கும் அது துப்பவே மனசு வராது. பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்ச நேரம் இனிக்கும். அந்த இனிப்பு அடங்கணும்னு துப்பிட மாட்டோம். இந்த துப்பிடலான்னுவோம். ஆனால் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? இந்த குறை கூறுகிறதுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு விதமான உளவியல் ரீதியான மனநோய். அந்த நோய் பிசாசானோ உங்களுக்குள்ளே கொண்டு வராதபடி ஜாக்கிரதையாக. மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறது ஆரோக்கியத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு. ஆமென். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். வேலை ஸ்தலத்தில் இருக்கும், உங்கள் பிரச்சனையை சொல்கிறது தப்பு இல்லை. ஒருத்தவன் நமக்கு ஆகாதவன் ஆகிட்டா அளவுதான் நம்ம பார்வையில். அவன் நின்னா குத்தம், உக்காந்தா கொடுத்தான், நடந்தா குத்தம், பேசினா குத்தம். சொல்கிறது புரியுதா தேவ பிள்ளைகளை? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விரோதம் செய்ய சாத்தான் வலது பக்கத்தில் நிற்கிறானா, நடுவில் நிற்கிறானா? நீங்கள் உள்ள இடம் கொடுத்தா தான் அவன் கிரிய வேலை செய்யும். அவன் எப்படான்னு பார்த்துட்டு இருக்கிறான், எப்படா லூப் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான், எப்படா வழி கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கான், எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறான். வாசலை திறந்து வைக்காதீங்க. ஜாக்கிரதை. உங்கள் அபிஷேகம் போயிடும், உங்கள் பிரசன்னம் போயிடும், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க கிருபைகள் போயிடும், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் போயிடும். எல்லாத்தையும் தரமட்டமாக தரிசாக்கிட்டு போயிடுவான். அப்படி தான் ஆதாமியும் ஏவாளையும் வஞ்சித்தான். நல்லா இருந்தவங்க, ஏற்ற துணையை கொடுத்தவங்க, ஏற்ற துணையாக இருந்தவங்க இப்போ போடுறான் ஒரே போடு. என்னன்னு? அவள் கொடுத்தா நான் தின்னேன், உனக்கு எங்கடா போச்சு? அது வஞ்சித்துச்சு, நான் தின்னேன், உனக்கு எங்கம்மா போச்சு? ஜாக்கிரதை. ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா, ஒரு காரியத்தை பேசுகிறீங்கன்னா, ஒரு தவறே இருக்கும்னா 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த விஷயத்தை என்ன பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டு. அந்த ஆர்கியூமெண்ட் எங்கே போகும் தெரியுமா? அடுத்தது குறையாக போவோம். அடுத்து அது போய் குறையில முடியும், குற்றம் சுமத்துறதில் முடியும். ஜாக்கிரதை. ஒரு விஷயம் யார்ட்டையா தப்பாக இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. கேட்டால் கேட்குறான், கேட்காட்டினா போகிறான். கேட்டால் சந்தோஷம், திருத்திக்கிட்டா சந்தோஷம். திருந்தலையா பட்டு திருந்து. சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? ஆமேன். ஒரு சகோதரர் இடத்துல உங்கள் மேலே குறை இருக்கா, அந்த சகோதரர் தனியாக என்ன பண்ணுங்க. இல்லை பாஸ்டர்கிட்ட ஒரு குறை இருக்கா, தனியாக பாஸ்டர்கிட்ட என்ன பண்ணுங்க.
அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாத்துக்கிட்டையுமே ப்ராப்பர் ரீசன் இருக்கலாம். தேவ பிள்ளைகளை, ஒருத்தவங்களுடைய தவறை நம்ம எடுத்துரைக்கிறது வேற, குற்றம் சாட்டுகிறதுன்றது வேற. ஆமென், அல்லேலூயா. எப்போதும் வசனம் சொல்லுது, நீங்கள் எடுக்க வேணாம். எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று குறை சொல்கிறத விட்டுட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது தகுன்றார் ஆண்டவர். அது மேன்மையானது. உங்கள் நாவினாலே நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. அப்பா நல்லா தெரியும், நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை ஸ்தலத்தில் அநியாயம் பண்ணுவானுங்க, அக்கிரமம் பண்ணுவானுங்க, உச்சத்தை கொண்டு போவானுங்க. உண்மை அதுதான். மேட்ரு என்னென்னா, நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவன் உலகத்தானுக்கு நீதி என்னன்னு தெரியாது, தேவ அன்பு என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், எப்படி வேணாலும் வாழலான்றது அவன் பண்ணி சேத்துல இருப்பான். நீ ஆட்டுக்குட்டியோடு நீனு போய் சேத்துல கடக்க முடியுமா? புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட பேசி உங்கள் நேரத்தை என்ன பண்ணாதீங்க, சோத்திரம் போட்டுட்டு போயிட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுங்க, அந்த சூழ்நிலையை மாற்றுங்க. நான் அல்ல, வசனம் சொல்லுறது என்னன்னா, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய சூழ்நிலையை, உங்களோட விண்ணப்பத்தை, உங்கள் ஸ்தோத்திரத்தை, உங்கள் ஜபத்தை எடுத்துகிட்டு போயிருங்க. ஆண்டவர் அவனுக்கு எப்படி வேணாலும் பதில் கொடுத்துட்டு போட்டோம். அது அவர் பஞ்சாயத்து. அவனை குறை சொல்லி குற்றம் சொல்லி அவன் பேரை கெடுத்து அவனை நார் அடித்து நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா, ஆண்டவர் உங்களுக்கு பதிலுக்கு ஒன்று பண்ணி விட்ருவார். இப்போ அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அவனுக்கும் எனக்கு என்னப்பா வித்தியாசம்? நான் ஆட்டுக்குட்டி, நான் பன்னிக்குட்டி கிடையாது, சேத்துல போய் உருண்டு பரண்டுட்டு கிடக்கிறதுக்கு. ஜாக்கிரதை விசுவாச பிள்ளைகளை, ஜாக்கிரதை. உங்கள் சமாதானத்தை இழந்துடாதீங்க, குடும்பத்தை இழந்துடாதீங்க, சபையை இழந்துடாதீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்துடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி இந்த குற்றம் சொல்லுகிற ஆவி என்ன தெரியுமா? அது ஒரு மனநோய். எவனை பார்த்தாலும் குறை சொல்லணும், எதையாவது ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு டாப்பிக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒரு விதமான பிசாசினுடைய கிரியை. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஜாக்கிரதை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஏன் இவ்வளோ பாரத்தோடு சொல்கிறேன்னா, இந்த குறை சொல்லுகிற ஆவி இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமான ஆவி. ஆமென். அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஒரு தீர்மானத்தோடு, ஆண்டவரே எஸ்ஸப்பா, நீர் தந்த வாழ்க்கை, நீர் தந்த குடும்பம், நீர் தந்த வேலை, நீர் தந்த படிப்பு, நீர் தந்த சபை, நான் ஒரு சாட்சிக்குரிய வாழ்க்கை வாழணும். என்னை குறித்து யோபுவே, என் தாசனாகிய பிசாசை நோக்கி சொல்கிறாரு என்னன்னு, என் தாசனாகிய யோபை பார்த்தையா, அவன் உத்தம சன்மார்க்க. ஒரு சாட்சி அப்படி வாங்குங்க. எனக்கும் அது பொருந்தும். என் மனைவிட்ட முதல் சாட்சி உங்கள் வீட்டில் தான். உங்கள் மனைவி உங்களை பற்றி சொல்லணும், என் புருஷன் நல்லவன்னு. முதல் சாட்சி வீட்டில் தான். என் பொண்டாட்டி என்னை பற்றி சொல்கிறது போல் என் பொண்டாட்டியை பற்றி நான் சொல்லணும், என் பொண்டாட்டி மாதிரி உண்டான்னு. முதல் சாட்சி உங்கள் பிள்ளைங்க தான். இந்த மனுஷனுடைய வயிற்றில் பிறந்ததுக்கு, இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு போய் இவன் இந்த அயோக்கிய பயலுக்கு போய் பிள்ளையா பிறந்தனேன்னு சொல்லக்கூடாது. முதல் சாட்சி உங்கள் பெற்றவங்க தான். சனியை இப்படி ஒரு சனியனை போய் பெற்று தொலைச்சிட்டான் பாரு அப்படின்னு உங்கள் பெற்றவங்க சொல்லிடக்கூடாது. புரியுதா சொல்கிறது? புரியுதா? தான் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்தணும்னு வசனம் சொல்லுது. முதல்ல உங்கள் சொந்த குடும்பத்தில் ஒரு சாட்சியை எடுத்து நிறுத்தணும். ஒருத்தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பொண்டாட்டி புருஷனை, பெற்றவங்க பிள்ளைங்க பெற்றவங்களை. கர்த்தருடைய பிள்ளைகளோட வீடுனா, விசுவாச பிள்ளைகளோட வீடுனா, அங்கே துதியின் சத்தமும் ஜெபமும் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தை தொனிக்கணும். வசனத்தை மையமாக வச்சு வாழு. நீ தப்பு பண்ணாலும் சரி, இந்த வசனத்துக்கு திருந்தி வாழு. நான் தப்பு பண்ணாலும் இந்த வசனம் எனக்கு சொல்லுது, நான் என்னை திருத்திக்கிறேன். ஒருத்தவங்க அனுசரித்து புரிந்து குறை சொல்லிக்கிட்டல்ல,
வசனத்தை முன் வச்சு வாழ்றதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் சாட்சிக்குரிய வாழ்க்கை. உன் பொருளாதாரத்தில், உன் கையின் பிரயாசத்தில் நீ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், எது வாங்குறதா இருந்தாலும், சபையில் உங்கள் குடும்பத்தில் வச்சு ஜோம் பண்ணி தேவ சித்தம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, இதனால நமக்கு நன்மை உண்டாகுமா தீமை உண்டாகுமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை மையமாக வச்சு வசனத்தை மையமாக வச்சு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை. ஏன் பிரச்சனை வருது, ஏன் குழப்பம் வருதுன்னா 2 பேர் முட்டியாக போட்டுருங்க. போட்டு என்ன சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாததை நாங்கள் என்னத்தை யோசித்தோம், என்னத்தை பேசுகிறோம். நான் அப்பயே சொன்னேன் இதை செய்யாதையான்னு, சொல்ல சொல்ல செஞ்சான், இப்படி வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிருக்கு. அப்படி தானே பேசுகிறோம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற குறைகளை நிறுத்திட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். வசனத்தின்படி வாழ கற்றுக்கோங்க. வசனத்தை மையமாக வச்சு வாழுங்க. அதுதான் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை சாட்சிக்குரிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனுஷன் குடும்பத்தில், வேலையில், சபையில் சாட்சியாக நிற்பான். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமே. அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம்.